ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் வினோத் ஃப்ரம் சாண்ட்ரா இன்ஃபோசர்வ். இந்த வீடியோவில் இந்த படத்தில் இருக்கிற இந்த ஓவர் ஹைலைட் இல்லைன்னா இந்த ஓவர் சைன் இருக்கு இல்லையா, இதை நம்ம எப்படி சிங்கிள் கிளிக்கில் நம்ம வந்து அதை வித்தின் செகண்ட்ஸில் நம்ம எப்படி இதை வந்து இந்த சைன்ஸை இல்லை ஹைலைட்டை கம்மி பண்ணுறது அப்படிங்கிறது தான். இந்த சைனை வந்து நம்ம குறைக்க போகிறோம், இந்த ஹைலைட்டை வந்து நம்ம குறைக்க போகிறோம் ஃபியூ செகண்ட்ஸில் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஆக்சுவலாக ஒரிஜினல் ஃபோட்டோ. இது வந்து நம்ம ஹைலைட் ஆர் சைனை குறைச்சதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான். எப்படி அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி எப்படி அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இது பிஃபோர், இது ஆஃப்டர். இது பிஃபோர், இது ஆஃப்டர். ஓகே, இந்த டெமோ பார்த்துட்டிங்க. நாம் இப்போ வந்து இன்ஸ்டலேஷன் எப்படி ஹவு டு யூஸ் அந்த சாஃப்ட்வேர் இந்த ஃபோட்டோஷாப் ஃபில்டர், சரிங்களா? ஃபோட்டோஷாப் ஃபில்டருக்குள்ளே போய் எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். புரிகிற ரொம்ப மண்டக்காயிற அளவுக்கு ரொம்ப கஷ்டமான சாஃப்ட்வேர் கிடையாது, சரிங்களா? கவனமாக இருந்தீங்கன்னா, பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இது பக்காவான ஒரு சாஃப்ட்வேர் நான் வந்து டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கிறேன். இது ரேர் ஃபார்மேட்டில் இருக்குது. ரைட் கிளிக் பண்ணுங்கள், வின்டரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ராக்ட் டு த சேம் நேம், எக்ஸ்ட்ராக்ட் டு சைன் ரிமூவர்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி ஒரு ஃபோல்டரில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரில் ஒரு செட்டப் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அடுத்து ஒரு டு பி ரீப்ளேஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு ஃபைல் இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரிசீவ் பண்ணுற ஃபைலில் இருக்கான்னு பார்த்துங்க. இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு தடவை படிச்சிக்கிங்க. சிம்பிள் இன்ஸ்டலேஷன் தான். காப்பி அண்ட் ரீப்ளேஸ் த ஃபிக்ஸ்டு ஃபைல்ஸ் டு பி ரீப்ளேஸ் ஃப்ரம் ஃபோல்டர் டு த ஃபோல்டர் வேர் யூ இன்ஸ்டால் த ப்ராடக்ட். அதாவது இந்த ஃபைலை காப்பி பண்ணி எங்கே நம்ம அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறோமோ அதில் நம்ம ரீப்ளேஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ புரிஞ்சிருக்கும். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நாம் இந்த செட்டப் சைன் ஆஃப் த்ரீ அப்படிங்கிற இந்த செட்டப்பை ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இன்ஸ்டலேஷன் கேட்கும். ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட் கொடுங்க. இந்த ஸ்லைடரை இழுத்து விட்டுட்டு ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. ஃபோட்டோஷாப் சிசி சீரிஸ், ஃபோட்டோஷாப் CS6, சரிங்களா? நான் ஆல்ரெடி சிசி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், CS6 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே டிக்கில் தான் இருக்குது. இது எல்லாத்துலேயும் போய் இந்த பிளக்கினாக போய் உட்கார போகுதுன்னு அர்த்தம், சரிங்களா? இது சிஎஸ்லேயும் சப்போர்ட் பண்ணும், சிசிலையும் சப்போர்ட் பண்ணும், 7.0 சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா அது 32 பிட்டு, சரிங்களா? CS6னா 64 பிட்டு. ஸோ இந்த பிளகின் பார்த்தீங்கன்னா 64 பிட்டு ஃபோட்டோஷாப்க்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும், சரிங்களா? 7.0 இன்ஸ்டால் பண்ணிருங்க, அது சப்போர்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் போயிடுங்க. இது வந்து இந்த பிளகின் வந்து ஃபோட்டோஷாப்பில் ஃபில்டர் கீழே வந்துடும், சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் மேனுவலி பிளேசிங் த பிளகின் இன் யுவர் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு கேட்குது, சரிங்களா? கொடுத்ததுக்கப்புறம் இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் அது வேணாம், அது நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ரெடி டு இன்ஸ்டால். நெக்ஸ்ட்டு ஓகே, இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த விவ் ரீட்மி இருக்குது, டிக்கை தூக்கி விட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ இன்ஸ்டலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லு. பட் ஆனால் இன்னொரு வேலை ஒரு பாக்கி இருக்குது. என்னென்னா இந்த டு பி ரீப்ளேஸ்ங்கிற ஃபோல்டரில் இருந்து இந்த சைன் ஆஃப் X64 ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு 64 பிட் பிளக்கின் சொன்னேன் இல்லையா? ஸோ திஸ் கம்ப்யூட்டர் போயிடுங்க. சி டிரைவ், சரிங்களா? அதுலேயும் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இருக்கும். ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் X86 இருக்கும். இது 32 பிட் X86ங்கிறது வெறும் ப்ரோக்ராம் ஃபைல்ஸுங்கிறது 64 பிட். அதுபோல் நான் வந்து ப்ரோக்ராம் ஃபைல் டியில் தான் மேக்ஸிமம் நான் இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கிறேன், சரிங்களா? ஸோ அங்கே ஒரு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இருக்கும், மேக்ஸிமம் இருக்காது, நான் அதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இங்கேயும் இருக்கும். இது 64 பிட்டு, இது 32 பிட்டு, சரிங்களா? இப்போது நம்ம ரெண்டுத்துலேயுமே நம்ம காப்பி பண்ண அந்த சைன் ஆஃப் பிளக்கினை நம்ம பேஸ்ட் பண்ணணும், சரிங்களா? ஆல்ரெடி நம்ம காப்பி பண்ணிட்டோம், சரிங்களா? இப்போ சி டிரைவ் ஓப்பன் பண்ணுங்கள். அதாவது எங்கே காப்பி பண்ணோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ண இந்த ஃபோல்டர்லேருந்து டு பி ரீப்ளேஸ் ஃபோல்டர்லேருந்து இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு சி டிரைவ் போயிட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் போயிடுவோம். 64 பிட்டுக்கு அடோ ஃபோல்டர் போயிடுங்க. இதில் எத்தனை ஃபோட்டோஷாப் இருக்குது, ஒரு ஃபோட்டோஷாப் இருக்குது. அந்த ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த பிளக்கின்ஸ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் எம்டி பிளேஸில் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துருங்க, கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ பேஸ்ட் ஆச்சு, சரிங்களா? சி டிரைவில் உள்ள ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் அடோபு ஃபோட்டோஷாப்பு பிளக்கின்ஸ் ஃபோட்டோ போட்டாச்சு. இன்னொரு ப்ரோக்ராம் ஃபைல்ஸு நான் வந்து இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் மேக்ஸிமம் இதில் தான் இந்த சாஃப்ட்வேரில் இன்ஸ்டால் பண்ணி பாத் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் போயிடுங்க. இதில் அடோப் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே எத்தனை ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், 2 ஃபோட்டோஷாப் இருக்குது, சரிங்களா? ஃபோட்டோஷாப் 2026 ஓப்பன் பண்ணிவிட்டேன். பிளகின்ஸ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டேன். திரும்ப
அதே டி டிரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் அடோப் ஃபோல்டரில் 2026 பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபோட்டோஷாப் CS6 64 பிட் ஓப்பன் பண்ணுறேன். இதில் பிளகின் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணான்னு பார்த்தா ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணும்போது அங்கே ஒரு பிளகின் வந்துடும். இருந்தாலும் நீங்கள் காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் கொடுத்துருங்க. ரீப்ளேஸ் கேட்கும். ரீப்ளேஸ் த ஃபைல் இன் த டெஸ்டினேஷன் கொடுத்துருங்க. சரிங்களா? சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணது ஓல்டு. இப்போ நம்ம ஃபுல் வெர்ஷனுக்காக இதை பேஸ்ட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்போ தான் இது வாட்டர் மார்க்லாம் வராது. சரிங்களா? இந்த ஸ்டெப்பை நீங்கள் பண்ணால் மட்டும் தான் வாட்டர் மார்க் வராது. ஃபைலை சேவ் பண்ணும் போதோ அப்ளை பண்ணும் போதோ சரிங்களா? இல்லைன்னா வாட்டர் மார்க் வரும். வாட்டர் மார்க் வராமல் ஃபுல் வெர்ஷனை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த டு பி ரீப்ளேஸ் ஃபோல்டர்லேருந்து இந்த சைன் ஆஃப் 364 ஃபைலை காப்பி பண்ணி கொண்டு வந்து இங்கே ஓவர் ரைட்டாக ரீப்ளேஸ் பண்ணணும். எங்கெல்லாம் ஃபோட்டோஷாப் 64 பிட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அங்கெல்லாம் அந்த பிளகின் ஃபோல்டரில் இதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிடணும். ஆல்ரெடி இருந்ததுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணிடணும். இல்லைன்னா ஓவர் ரைட் பண்ணிடணும். இல்லை ரீப்ளேஸ் ஆர் ஓவர் ரைட் பண்ணிடணும். சரிங்களா? இப்போது இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட்டட். க்ளோஸ் பண்ணிவிடுங்க விண்டோ. இப்போ என்கிட்ட இருக்கிற 3 ஃபோட்டோஷாப் இருக்குது 64 பிட்டு. இப்போ முதல்ல நான் வந்து ஃபோட்டோஷாப் CS6 ஓப்பன் பண்ணுறேன். CS6 என்கிட்ட இருக்குது, 2019 என்கிட்ட இருக்குது, அது 2026 இருக்குது. இப்போ நான் ஓப்பன் பண்ணிருக்குது CS6. சரிங்களா? ஃபோட்டோஷாப் CS6 ஓப்பன் பண்ணியாச்சு. இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து பிஃபோர் ஃபோட்டோ எடுக்கிறேன். இதுதான் ஆக்சுவலாக ஹைலைட் அதிகமாக இருக்குது, சைன் அதிகமாக இருக்கிற ஃபோட்டோ. ஹைலைட் ஆர் சைன் அதிகமாக இருக்கிற ஃபோட்டோவை நான் எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கம்பேரிஷன் காமிக்கிறதுக்காக. இப்போ ஃபில்டரில் போங்க. ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா இது வந்துருச்சு இல்லையா, சைன் ஆஃப் வந்துருச்சு. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். சைன் ஆஃப் X64 இருக்குது. இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். சைன் ஆஃபோட இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டிஃபால்ட்டாக இங்கே இருக்கும். சரிங்களா? இது வந்து ஆஃப்டர் ரிசல்ட் கொடுக்குது. பிஃபோர் ரிசல்ட்டு இங்கே, ஆஃப்டர் ரிசல்ட்டு இது. சரிங்களா? இதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் குறையும். உங்களுக்கு அந்த ஹைலைட் அண்ட் ஆர் சைன் வந்து குறைஞ்சிடும். பிஃபோர் ஆஃப்டர் எவ்வளோ குறைஞ்சிருக்கு பாருங்கள். ஜஸ்ட் ஓகே, அவ்வளோதான். இந்த ரிசல்ட் வந்து இதில் அப்ளை ஆகிடும். சரிங்களா? இது வந்து ஒரிஜினலு சோர்ஸு, இது வந்து அப்ளை பண்ணது. சரிங்களா? அந்த பிளகின் அப்ளை பண்ண ரிசல்ட். இது பிஃபோரு, இது ஆஃப்டர். பிஃபோர், ஆஃப்டர். ஓகே. இப்போது நம்ம செக் பண்ணியிருக்கிறது ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணி செக் பண்ணுறதுனா செக் பண்ணிக்கலாம். JPEG சூஸ் பண்ணிவிடுங்க. டெஸ்க்டாப் போங்க. ஆல்ரெடி நான் ஒரு ஆஃப்டர் வச்சுருக்கேன். நீங்கள் ஆஃப்டர் 1ன்னு கொடுங்க. கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி இப்போ ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால ஆஃப்டர் 1 கொடுத்துருக்குறேன். சரி, மினிமைஸ் பண்ணிவிட்டு இந்த இதுதான் நாம் இப்போ பிளகின் அப்ளை பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணது. சரிங்களா? டிஃப்ரென்ஸ் தெரியுங்களா? சரி, ரைட், ஓகே. இப்போ நம்ம வந்து CS6 நம்ம விட்டுடுவோம். இப்போ நமக்கு 2019 ஓப்பன் ஆகிருக்குது. ஓப்பன் கொடுத்து பிஃபோர், இதுதான் ஒரிஜினல், அதாவது ஹைலைட் அண்ட் சைன் அதிகமாக இருக்கிறது. ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. கண்ட்ரோல் ஜே கொடுத்து டூப்ளிகேட்டு, ஃபில்டர், சைன் ஆஃப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தள்ளி விட்டுருக்குறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அது உங்களோட சாய்ஸஸ். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஓகே. இப்போ ரிசல்ட் அப்ளை ஆகிடுச்சு. இங்கே பிஃபோர் ஆஃப்டர். இப்போ 2019 நாம் செக் பண்ணிட்டோம். இப்போ 2026 இந்த டேட்டில் லேட்டஸ்ட்டு ஃபோட்டோஷாப் வெர்ஷன் இது. இப்போ நம்ம ஃபோட்டோஷாப் 2026 இருக்கோம். பிஃபோர் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு கண்ட்ரோல் ஜே டூப்ளிகேட்டு, ஃபில்டரில் போயிட்டு அந்த பிளகினை நாம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். சரிங்களா? டிஃபால்ட்டாக இங்கே தான் இருக்கும். பிஃபோர், ஆஃப்டர். ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணுறேன். சைன் இன்னும் குறையும். பிஃபோர், ஆஃப்டர். ஓகே கொடுத்தா அப்ளை ஆகிடும் லேயரில். இது ஆஃப்டரு, பிஃபோரு, ஆஃப்டரு, பிஃபோரு, ஆஃப்டர். ஓகே. வாட்டர் மார்க் வராமல் உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிருச்சு. ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சேவ் பண்ணி காமிச்சிட்டேன். அவ்வளோதான். இது 64 பிட் ஃபோட்டோஷாப் எல்லாத்துலேயும் இதை சப்போர்ட் பண்ணுது. க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். சிங்கிள் கிளிக் ஆர் வந்து வித்தின் ஏ செகண்டில் எப்படி நம்ம ஹைலைட்டர் ஆர் ஷைனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். உங்களுக்கும் இந்த பிளகின் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஆர் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக.
மேலும் இது போன்ற வீடியோக்கள் உங்களை தொடர்ந்து வர எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.